என்னன்னு தெரியலமா, திடீர்னு ஒரே தலைவலி. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். நீ வரேன்னு தெரிஞ்சிருந்தா அனுவையும் உன் கூடவே வர சொல்லிருப்பேன். பாவம், அவ தனியா வந்துட்டு இருக்கா. அனுவா? ஆமா, அனு. இவ்வளவு நேரம் போன்ல யார் கூட பேசிட்டு இருந்தேன்னு கேட்டேன். அது கொஞ்சம் பர்சனல் சார். ஹாய் அனு, வா வா வா. ஆசீர்வாதம் பண்ணுங்க அனு, நல்லா இருமா. சார், நீங்களும் இங்கதான் வரீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிருந்தா நானும் உங்க கூட வந்திருப்பேன்ல. அது நான் இங்க வர பிளான், நீ அங்க. இதுக்கு எதுக்கு சார் மாறி மாறி பதில் சொல்றீங்க? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. அவனுக்கு தலைவலிமா, அதான் உளறு. சார், தலைவலியா? யாரால சார்? ஏன் சார் உங்களுக்கு திடீர்னு தலைவலி? தலைவலிலாம் இல்லையே. யார் சொன்ன தலைவலின்னு? இப்ப நீ தானடா சொன்ன. பெரிய தலைவலி இல்லைன்னு சொல்ல வந்தேன். சின்ன தலைவலி தான். ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். இவ்ளோ நாள் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் தெரிஞ்சுக்கிட்டது ஒன்னே ஒண்ணுதான். பாஸ் திட்டினா திட்டு வாங்கிக்கணும். ஏன் திட்டுறீங்க, எதுக்கு திட்டுறீங்கன்னு மட்டும் கேட்கவே கூடாது. அவர் திட்டி முடிச்சதும் வாயை மூடிட்டு அங்கிருந்து போயிடணும். எந்த பாஸும் இதுக்கு விதிவிலக்கு கிடையாதுமா. நம்ம சூர்யா காரணம் இல்லாம உன்னை திட்ட ஆரம்பிச்சிட்டானா? அப்படியெல்லாம் பண்ண மாட்டானேமா. உங்களுக்கு தெரிஞ்ச உங்க பையன் வேற, ஆபீஸ் பாஸ் வேறமா. அவருக்கு என்ன கோவமோ என்னமோ, இன்னைக்கு நான் மாட்டினேன், அவ்வளோதான். சும்மா பட பட படன்னு 10 நிமிஷம் அவர் நிப்பாட்டவே இல்ல. ஆபீஸ்ல எல்லாரையும் திட்டுவான்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா வீட்ல அவன் அப்படி இல்லம்மா. அதுவும் என்கிட்ட கோவமே படமாட்டான். நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ரொம்ப திட்டானா? ஆமாமா. திரும்பவும் பாரு, பேசிட்டே இருக்கிறதுல உனக்கு டீ போட மறந்துட்டேன். இரு, டீ போட்டு எடுத்துட்டு வரேன். அம்மா, நான் டீ சூப்பரா போடுவேன். கிச்சன் எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க, நான் போடுறேன். ஏய், கெஸ்டா வந்து யாராவது கிச்சனுக்கு போய் வேலை செய்வாங்களா? அப்போ நான் கெஸ்ட் மட்டும் தானாமா? இவ்ளோ க்ளோஸா பேசிட்டு கெஸ்ட்னு சொல்லிட்டீங்களேமா. ஒருவேளை நான் கெஸ்டா மட்டும் தான் இருக்கணும்னா நான் கிச்சனுக்கு வரலமா. ஐயோ, நான் அப்படி சொல்லலம்மா. சரி வா, நீ டீ எப்படி போடுறேன்னு நானும் பாக்குறேன். என்னாச்சுமா? ஒண்ணும் இல்ல. என்னாச்சுமா? ஒண்ணும் இல்லப்பா, எப்பவும் வர்ற வலிதான். மெல்ல எந்திரிக்க வேண்டியதானமா? இருங்க, நான் மருந்து கொண்டு வரேன். உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா சூர்யா? நீ போய் ரெஸ்ட் எடு. இந்த வலி இப்ப சரியாயிடும். அம்மா, நீங்க அப்படியே உட்காருங்க. 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 நான் மசாஜ் பண்ணா உங்க கால் வலி ஒரு நொடியில பறந்து போயிடும். நான் டீ போட்டு கொடுத்தா சார் தலைவலியும் பறந்து போயிடும். இந்தா இந்தா. என்னாச்சு? சார், நான் கேட்டது தைலம். நீங்க நல்லெண்ணெய் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. மசாஜ் பண்ண தானே? இந்த எண்ணெயை வச்சு மசாஜ் பண்ணா சரியாகாதா? இந்த எண்ணெயை வச்சு மசாஜ் பண்ணா குளிக்க தான் போகணும். கால் வலிலாம் சரியாகாது. உள்ள கால்வலி தைலம் இருக்கு, அது எடுத்துட்டு வா சூர்யா. சாரி சாரி, இதை எடுத்துட்டு வரேன். இந்தா.
தலைவலி தைலம் கரெக்டா சொன்னா கொண்டு வந்திருக்க போறேன். நாங்கெல்ல கரெக்டா தான் சொன்னோம். நீதான் நல்ல நீ கொண்டு வந்த. அம்மா டீ ரெடி. தேங்க்ஸ். அம்மா அம்மா இந்த கப்பா எடு. உங்களுக்கும் சூர்யா சருக்கும் சுகர்லெஸ். நான் சுகர்லெஸ் சாப்பிடுவேன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஆமால, எனக்கு எப்படி தெரியும்? சாரிமா, உங்களுக்கு சுகர் போடவா? இல்ல அனு, வேண்டாம். நான் எப்பவும் சுகர்லெஸ் டீ தான் குடிப்பேன். இது உனக்கு எப்படி தெரியும்னு தான் கேட்டேன். தெரியலம்மா, சூர்யா சார் எப்பவும் சுகர்லெஸ் டீ தான் குடிப்பாரு. அதே மாதிரி நீங்களும் குடிப்பீங்கன்னு நினைச்சேன். சரிம்மா, நான் சூர்யா சாருக்கு டீ கொடுத்துட்டு வரேன். இரு இரு இரு, சூர்யாவே இங்க வர சொல்லலாம். இல்லம்மா, நானே போய் கொடுத்துட்டு வரேன். அனு, டீ சூப்பர். தேங்க்ஸ்மா. என்ன சார், பிஸியா இருக்கீங்களா? எஸ் அனு. யாரோ இங்க ஓடி வந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கே எப்படி சிரிக்கிறீங்க? சரி, டீ எடுத்துக்கோங்க. சார் சார் சார், அது எனக்கு. உங்களுக்கு இந்த கப்பு சுகர்லெஸ் டீ. இட்ஸ் ஓகே அனு. இன்னைக்கு ஒரு நாள் சுகர் போட்ட டீயை நான் குடிச்சுக்கிறேன். ஏன் இன்னைக்கு மட்டும்? சும்மாதான். Wow, fantastic. உனக்கு பையனை பாத்திருக்காங்கன்னு சொன்னியே. இந்த காலத்து பொண்ணுங்கெல்லாம் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். உனக்கு அப்படி எதுவும் இல்லையா? வீட்ல பாக்குற பையனே கல்யாணம் பண்ணிக்க போறியா? ஐயோ, இந்த லவ் பண்ற ரிஸ்க் எல்லாம் வேண்டாமா? நாம ஏதோ ஆசைப்படுவோம், நம்ம லவ் பண்ற பையனை ரொம்ப நம்புவோம். ஆனா அவன் நம்மள கண்டுக்கவே மாட்டான். நாம சொல்றத புரிஞ்சுக்கவும் மாட்டான். அப்புறம் எப்ப நம்ம கிட்ட வந்து பேசுவான்னு நம்ம காத்துட்டே இருக்கணும். இதெல்லாம் எதுக்குமா? அப்படின்னா உன் மனசுல யார் மேலயோ ஆசை இருக்குன்னு உறுதி ஆயிடுச்சு, அப்படிதானே? இருந்தா சொல்லு. அவன் யாரா இருந்தாலும் சரி, கைய கால கட்டி தூக்கிட்டு வந்தாவது உன் கழுத்துல தாலி கட்ட சொல்றேன். சரிம்மா, நான் கிளம்புவா. எங்க போற சூர்யா? அதான் சொன்னீங்களேம்மா, டீ பயங்கர பவர்ஃபுல்னு. தலைவலி சரியாயிடுச்சு. அப்புறம் வீட்ல இருந்து நான் என்ன பண்ண போறேன்? ஆபீஸ்க்கு போறேமா. சரி, see you அனு. பாய் சூர்யா. பாய்மா. அனு, நிஜமாவே உன் மனசுல யாராவது பையன் இருந்தா சொல்லு. கை காலெல்லாம் கட்டி போட மாட்டேன். இவளை கட்டிக்கிறதுக்கு நீ குடுத்து வச்சிருக்கணும்டான்னு புத்தி சொல்லி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இல்லம்மா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு இப்போ டைம் ஆயிடுச்சு. இவ்ளோ சீக்கிரமாவா? கொஞ்ச நேரம் இருக்கலாம்ல, சாப்பிட்டு போலாமே. இல்லம்மா, இன்னொரு நாள் வரேன். இப்ப வேலை நிறைய இருக்கு. சரி, ஜாக்கிரதையா போயிட்டு வா. சூர்யா கூடவே போய். சரிம்மா.
பார்த்து நடங்க மேடம். விழுந்து கை கால் உடைஞ்சு ஏதாவது ஆயிட போகுது. வீட்ல பையன் வர பாத்துட்டு இருக்காங்க. செத்த இன்னைக்கு பயங்கர கடுப்புல இருக்காரு போலயே. இவரை எப்படி சமாதானப்படுத்த போறேனே தெரியலையே. ஐயோ. சரி வாங்க மேடம், வீட்ல டிராப் பண்றேன். என்னது? அப்புறம் இப்படி தனியா சுத்துறத நிப்பாட்டு. வீட்ல தேட மாட்டாங்களா? ஏதாவது கூட குறைய ஆச்சுன்னா? பையன் வேற பாக்குறாங்க. ஏன் சார் சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க? அதான் மாப்பிள்ள பாக்குறாங்கன்னு தெரியுதுல்ல, அப்புறம் என்ன? மறந்துடக்கூடாதுன்னு தான் சொன்னேன். நான் ஏன் மறக்க போறேன்? நீங்க ஏன் மேடம் மறக்க போறீங்க? நான் சொன்னது எனக்கு. நான் மறந்துடக்கூடாதேன்னு சொல்லிக்கிட்டேன். உங்க வீட்ல உனக்காக பையன் தேடிட்டு இருக்காங்க. நல்லா தேடட்டும், ஊரெல்லாம் தேடட்டும், வலை வீசி தேடட்டும். ஏன் சார் புலம்புறீங்க? நான் எங்க புலம்புனேன்? தேடட்டும் தானே சொன்னேன். இந்த மாதிரி அழகான பொண்ணு இருந்தா 4 பையனை தேடதான் செய்வாங்க. அதையே நீங்க ஞாபகம் வச்சிருக்கணும். எப்படி இருந்தாலும் நீங்களே வந்து, அதுவும் வீட்டுக்கே வந்து, அப்பா அம்மா சொல்றத கேளு, அந்த பையனை கட்டிக்கோ, இந்த பையனை கட்டிக்கோன்னு அட்வைஸ் மேல அட்வைஸ் செஞ்சு என் உயிரை எடுக்க போறீங்க. அப்புறம் என்ன? உயிர் எடுக்கிறனா? நானா? நானா? எல்லாம் உனக்கு காமெடியா இருக்குல்ல? நீ இப்ப பேசுனது சரியா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. அது நான் உங்களை பார்த்து கேட்கணும். நீங்க ஏற்கனவே கோவத்துல இருக்கீங்க. அதனாலதான் நான் வாயை மூடிட்டு சும்மா இருக்கேன். நீ ரொம்ப பெரிய ஆளானு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு ஒண்ணுமே சொல்லாத மாதிரி பேசுற பாரு. ஏன் சார் இன்னைக்கு இவ்ளோ சண்டைக்கு வரீங்க? கேள்வி கேட்டா சண்டையா? சொல்லு, அது சண்டையா? சரி, நான் இனிமே எதுவும் கேட்க போறதில்ல. போதுமா? உனக்கு எப்படி பிடிக்குதோ அப்படியே நடந்துக்கும். அத வேற உனக்கு சொல்லி தரணுமா? அதான் நீ நினைச்ச மாதிரியே பண்ணுவியே. ஏன் சார் இவ்ளோ எரிஞ்சு விடுறீங்க? கேட்க கூடாதது அப்படி என்ன நான் கேட்டுட்டேன்? அதே எப்படி மீரா மேம் கிட்ட சொல்ற மாதிரி என்கிட்ட சொல்றீங்க? சொன்ன உடனே நிப்பாட்டுன்னு நான் என்ன மிஷினா? அனு, உனக்கு நான் எல்லாத்தையும் சொல்றேன்னு சொன்னேன். எல்லாத்தையும் விவரமா சொல்லதான் போறேன். நிச்சயமா சொல்லுவேன். ஆனா நீ கேட்ட நேரம் தான் தப்பு. நான் வேற ஒரு டென்ஷன்ல இருந்தேன். அதெல்லாம் இல்ல சார், நீங்க சந்தோஷமா தான் இருந்தீங்க. நான் கேட்கவும் தான் நீங்க டென்ஷன் ஆனீங்க. சும்மா மாத்தி மாத்தி பேசாதீங்க. திடீர்னு வந்து கேட்டா என்ன பதில் சொல்றதானோ? இன்னும் எத்தனை நாள் தான் சார் காத்துட்டு இருக்கிறது? நீங்க விவரமா சொல்லுவீங்கன்னு நான் ஏற்கனவே ரொம்ப நாள் காத்துட்டு இருந்தாச்சு. ஒரு சாதாரண பொண்ணு எவ்வளவு நாள் காத்துட்டு இருக்க முடியுமோ அதை விட பல மடங்கு காத்துட்டு இருந்தாச்சு. என் உணர்ச்சிகளுக்கு தான் இங்க மரியாதையே இல்லையே. பரவாயில்ல சார், விடுங்க. நீங்க என்ன அலைய வைக்கணும் தான் இப்படி எல்லாம் பண்றீங்க. அலைய விடுங்க. உங்களுக்கு திருப்தி ஆகுற வரைக்கும் அலைய விடுங்க. அவ்வளவுதானே. நான் வரேன் சார். அனு நில்லு. நான் உன்னை வீட்டுல டிராப் பண்றவா, வந்து கார்ல ஏறு. இப்ப ஏன் அனு அழற? என் தலையெழுத்து நான் அழறேன். உங்களுக்கு என்ன? அனு, எல்லாத்துக்கும் விவரமா பதில் சொல்ல முடியாது சார். நான் எதுக்கு அழுறேன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ப்ளீஸ் சார், போதும். அக்கா, நிஜமா சொல்லு, அந்த அசம்பத்துக்கா நீ அனுவ கல்யாணம் பண்ணி கொடுக்க போற? அவனுக்கும் அனுவுக்கும் கொஞ்சம் கூட செட் ஆகாதுக்கா. ராஜயோகம் அது இதுன்னு சொல்லிட்டு அனுவ பாலும் கிணத்துல தள்ளிடாத நான் சொல்லிட்டேன். அந்த சாமியாடி அம்மா அப்படி எல்லாம் சொல்லனா நான் ஏன் சம்பத்தை பத்தி எல்லாம் யோசிக்க போறேன்? எனக்கு மட்டும் ரகுபதி வீட்டுக்கு அனு அனுப்பணும்னு ஆசையாடி. இல்லக்கா பொன்னி, ஏதாவது அபசகனமா சொல்லி வைக்காத. நீ எந்த நேரத்துல என்ன கேப்பியோன்னு எனக்கு அப்படியே பக்கு பக்குன்னு இருக்கு. உனக்கு நான் அக்கா, அதை ஞாபகம் வச்சுக்கோ. எனக்கு நீ அக்கான்னு அந்த ரகுபதி எந்த நேரத்துல சொன்னானோ அப்பையில இருந்து நீ ஒரு மெதப்பா தாண்டி பேசிட்டு இருக்க. சரிக்கா, நான் எதுவுமே அபசகுணமா பேசல. இந்த சாமியாடி ராஜயோகம் இதெல்லாம் ஒரு ஓரமா வையே. நான் ஒரு பேச்சு கேக்குறேன். நம்ம அனு ஒருவேளை யாரையாச்சும் லவ் பண்றேன்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ? சந்தோஷம்தான். அவளுக்கு பிடிச்ச பையன் நம்மளுக்கும் ஒத்து வந்தா கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதா. என் பூர்ணி, அவ காதலிக்கிறேன்னு யாரையாச்சும் கூட்டிட்டு வந்தா அவன் பேரு ஆள தானே ஆரம்பிக்கும். உனக்கு என்ன தோணுது? ஐயோ போக்கா. ஏய், என்னடி நீ சம்பத்துன்னு சொன்னாலும் எரிஞ்சு விழுற, காதலிக்கிற பையன் ஓகேன்னு சொன்னாலும் அதுக்கும் எரிஞ்சு விழுற. ஒருவேளை நம்ம அனு காதலிக்கிற பையன், ஐயோ உனக்கு எப்படி சொல்றது? இல்லக்கா, காதலிக்கிற ஆளு எப்படி எப்படியோ இருந்தா நீ ஒத்துப்பியா? எதையாவது சொல்றதா இருந்தா நேரடியா சொல்லு.
சும்மா அப்படி இப்படியா இல்ல இப்படி அப்படியா, இதுல அதுவா அதுல இதுவா, என்னடி இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, நீ திட்டுறதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் திட்டினா நீ எங்கிட்ட ஓடிடுவ. நானும் காலையில இருந்து பாக்குறேன், என்னதான் நொட்ட சொல்லிக்கிட்டே இருக்க. என்ன ஏதாவது கேட்கணும் தான் வேலையில இருந்து சீக்கிரம் வந்தியா? என்ன பங்கஜ் காலையிலே வந்திருக்க? சூர்யா, அந்த பழைய ஃபேக்டரி விஷயம் கொஞ்சம் சீரியஸா போயிட்டு இருக்கு. என்னாச்சு? என்க்ரோச் பண்ணி 20 லட்சம் கேட்டானே ஒரு பார்ட்டி, அவனை பத்தி கொஞ்சம் விசாரிக்க சொன்னேன். அவன் சுரேந்திரனோட ஆளு போல. சுரேந்திரா? அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கானா? இருக்கான் போல. ஆனா ஆள் எங்க இருக்கான், என்ன பண்றாங்கிற டீடைல்ஸ் ஒன்னும் தெரியல. அவன் தான் இவனை தூண்டி விட்டு பணம் கொடுத்து இப்படி எல்லாம் பண்ண சொல்லியிருக்கான். இப்ப என்க்ரோச் பண்ணவனுக்கு பணத்தை தவிர வேற ஏதாவது மோட்டிவ் இருக்கா? இல்ல, பியூர்லி பணம் தான் மோட்டிவ். அப்ப கேஷ் கொஞ்சம் கூட கொடுத்து ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண. நான் அன்னைக்கு சொன்னப்பவே நீ இதை பண்ணிருக்கலாம். பணத்தை தரத்துக்கு முன்னாடி யார் இவன்னு தெரிஞ்சுக்கலான்னு தான் வெயிட் பண்ணேன். அதுவும் நல்லதுக்கு தான். இப்ப இவனை நம்ம பக்கம் வச்சுக்கலாம், மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இந்த அணு வேற பழைய ஃபேக்டரி விசிட்னு சொல்லிட்டு இருக்கா. நீ அவளை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணக்கூடாது. அட, நீயும் இங்கதான் இருக்கியா? நான் சூர்யாவுக்கு மட்டும்தான் காஃபி கொண்டு வர சொன்னேன். இல்லம்மா பரவாயில்ல. அண்ணே காஃபி. பங்கஜிக்கு காஃபி எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. ஆமா, ஏதோ ஃபேக்டரி விசிட்னு காதுல விழுந்தது. அதுமா செக்யூரிட்டி ஹெட்டுக்கு உடம்பு வச்சுக்கிட்டே போகுதுன்னு ஆபீஸ்ல பெரிய கம்ப்ளைண்ட். அதான் எல்லா ஃபேக்டரிக்கும் விசிட் போயிட்டு வான்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஏன்பா அவனை கிண்டல் பண்ற? பாவம் பங்கஜ். என்ன பாவம்னு சொல்றதுக்கு நீங்க ஒருத்தராவது இருக்கீங்களேம்மா. யாரு நீயா பாவம்? அம்மா, எல்லா பொண்ணுங்களையும் நல்லா ஏமாத்தி வச்சிருக்கான் இவன். இங்க நீங்க, ஆபீஸ்ல மீரா. ஓ, நானாச்சும் பரவாயில்லம்மா. ஆனா சார் என்ன பண்ணிருக்காருன்னு தெரிஞ்சா நீங்க ஷாக் ஆயிடுவீங்க. நம்ம சூர்யாவா? நிஜமாவா பங்கஜ்? ஓகே ஓகே போதும் பங்கஜ். பாத்தீங்களாமா, என்ன பேச விட மாட்டேங்கிறாரு. சூர்யா, இவன் என்னப்பா சொல்றான்? இவன் ஏதாச்சும் சொல்லுவாமா, நீங்க நம்பாதீங்க. நீங்க போய் டிஃபன் சாப்பிடுங்கண்ணா, நாங்க அப்புறம் வரோம். சரி, உங்க சஸ்பென்ஸ் உங்களோடவே இருக்கட்டும். பாய். பங்கஜ், அனு ஃபேக்டரி விசிட்டுக்கு போயே ஆகணும்னு சொல்றா. என்னமோ அவளுக்கு அந்த இடத்த பார்த்தே ஆகணும்னு ஒரு கியூரியாசிட்டி. இப்ப இருக்கிற பிரச்சனையில் இதெல்லாம் தேவையா? என்னன்னாலும் அங்க போக கூடாதுன்னு கட் அண்ட் ரைட்டா சொல்றா. இல்ல பங்கஜ், இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது அவ இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தானே ஆகணும். அந்த ஒரு நாள் ஏன் இன்னைக்கா இருக்க கூடாது? ரொம்ப சந்தோஷம். என்ன நடக்கணுமோ அது நடக்கட்டும். அதுதானே உனக்கு வேணும். இன்னைக்கே அணுகிட்ட பேசினா என்னன்னு யோசிக்கிறேன். வா வாவ், சூப்பர் சூர்யா, நிச்சயம் பேசு. என்னடா திடீர்னு பாசிட்டிவா பேசுற? பின்ன நெகட்டிவா பேசினதா உனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதான் இந்த தமிழ் வருஷ பரப்போட இனிமே நல்லவனா மாறிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீ பேசு சூர்யா, அப்பதான் எல்லாத்துக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வரும், பெரிய முற்றுப்புள்ளி. போய் சீக்கிரம் பேசுப்பா. ஒழுங்கா உட்கார மாட்டியா ரம்யா? வண்டி ஸ்பீடா போய்கிட்டு இருக்கும்போது இப்படி எல்லாம் ஆட்டாத. நான் எங்கடா ஆட்டினேன்? ஆமா, நீ சொன்ன ஸ்பீடு இதானா? உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா தெரியாதா? என்னது? யார பத்து என்ன கேட்ட? ரெண்டு பொண்ணுங்க உயிரை கையில புடிச்சுக்கிட்டு இருக்கீங்களேன்னு பாக்குறேன். இல்லன்னு வையே. இப்ப பாக்குறியா? டீலிங் பண்ணவா பாக்குறியா? ஐயோ ரம்யா, நீ சும்மா இருடி. எங்கயாவது தள்ளி கிள்ளி விட போறான். நீ போ சம்பத், பாத்து மெல்ல போ. நீ சொல்றியான்னு சும்மா விடுறானோ? இல்லனா சரிடா, வண்டி எடு. நடு ரோட்ல எவ்வளவு நேரம் நிப்ப? டேய், இந்த லெஃப்ட்டா? கரெக்டா ரம்யா? கரெக்டா தான் இருக்கும், போய் பார்க்கலாம். ஏய், முதல்ல ஓடியன் தியேட்டர் இருந்த இடத்துக்கு போலாம், மத்ததெல்லாம் அங்க போய் பாத்துக்கலாம். சரி அனு. டேய் சம்பத், இந்த லெஃப்ட் எடு, இந்த லெஃப்ட் எடு. லெஃப்டா ரம்யா? நல்லா பாரு, அது டெட் எண்ட்.
போன கூட ரம்யா. ஐயோ சம்பத், யூட்டன் எடு. ரம்யா தப்பா சொல்லிட்டா. நல்லா பார்த்தப்போ. ஹலோ, சாரி டு பாதர் யூ மேம். 3 மாசமா உங்க அக்கவுண்ட்ஸ் வரல, பெண்டிங்லயே இருக்கு. So I thought of asking you. லுக் மீரா, உனக்கு ஆபீஸ்ல மட்டும் தான் வேலை, எனக்கு 1000 வேலை இருக்கு. I was busy. All right மேம், எப்ப கிடைக்கும்? By the end of the day. ஓகே மேம், தேங்க் யூ. மீரா, ஆனாலும் உன் பொறுமையை ரொம்ப பாராட்டணும் மீரா. என்ன ஆனாலும் வெயிட் பண்ணி சேஸ் பண்ணி உனக்கு வேணுங்கிறத வாங்கிக்கிறல்ல. போற போக்க பார்த்தா உன் டெடிகேஷனுக்கு நானே ஃபேன் ஆயிடுவேன் போல. மேம், ஆக்சுவலி நீங்க இப்படி பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு வகையில என்னால நம்ப கூட முடியல. பட் யூ நோ வாட் மேம், உங்க அளவுக்கு டெடிகேஷன் எனக்கு கூட வராது மேம். சூர்யா சார் எங்க போனாலும் சேஸ் பண்ணி என்ன ஏதுன்னு தெரிஞ்சுட்டு வந்திருக்கீங்களே. டெடிகேஷன்னா அதுதான் டெடிகேஷன். I have to learn from you ma'am. எனக்கு ஏதாவது தெரியணும்னா சூர்யா சார் கிட்ட டைரக்டாவே கேட்டுருவேன். ஒரு வார்த்தை கேட்டா எல்லாத்தையுமே அவரே சொல்லிடுவாரு. அத விட்டுட்டு சார ஃபாலோ பண்றது, மத்தவங்க கிட்ட கேக்குறது, இதெல்லாம் I will never do. I mean, நான் ஒண்ணு உங்களை தப்பா சொல்லல மேடம். சூர்யா சார் உங்களை எதுவும் தப்பா நினைச்சிட கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன். நீங்க எப்படிப்பட்டவங்கன்னு எங்க எல்லாருக்கும் தான் நல்லா தெரியுமே. விடுங்க மேம். ஆல்ரைட் மேம், உங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கும். யூ ஆர் சோ பிஸி. ஐ வில் வெயிட் ஃபார் யுவர் அக்கவுண்ட்ஸ் மேம். டேக் கேர் மேம். பை. இவளுக்கு எப்படி தெரியும் இதெல்லாம்? ஒருவேளை ப்ரோயின்ல சொல்லிருப்பாரோ? நோ நோ நோ, ரகுபதியே போன் பண்ணி சொல்லிருப்பானோ? ஹலோ, வாட்? இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? அது இங்க நாங்க ஏய் குடு. சார், நாங்க உங்க பழைய ஃபேக்டரியை தேடி தான் வந்தோம். அப்ப நாங்க ட்ரிபிள்ஸ் வந்ததுனால போலீஸ்காரங்க நிறுத்திட்டாங்க சார். போலீஸ் கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே அனு எங்க போனான்னு தெரியல சார். எக்ஸாக்ட்டா இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? நாங்க ராயப்பேட்டையில இருக்க பழைய ஓடியன் தியேட்டர் பக்கத்துல இருக்கோம் சார். அனு எங்க போயிருப்பான்னு எனக்கு தெரியும். நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். சார், அனு அதான் நான் சொன்னல, நான் பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. சம்பத் நம்மள போக சொல்றாரா? அவரே பாத்துக்கிறாராமா. ஆனா அனு இல்லாம எப்படிடா வீட்டுக்கு போறது? வரும்போது 3 பேரா வந்தோம். இப்ப அவளை விட்டுட்டு போனா வீட்டுல போய் என்னடா பதில் சொல்றது? அதான் சூர்யா சார் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டார்ல, அவ வந்துடுவா, நாம போலாம். ஆனா பைக்கை தான் போலீஸ்காரங்க சீஸ் பண்ணிட்டாங்களே. எங்க அப்பா கேட்ட என்ன சொல்றது? வீட்டுல என்கிட்ட பணம் இருக்கு. முதல்ல நம்ம வீட்டுக்கு போய் பணத்தை எடுத்துட்டு வந்து ஃபைன் கட்டினதுக்கு அப்புறமா பைக் எடுத்துட்டு போலாம். அதுக்குள்ள அனு வீட்டுக்கு வந்துருவா. வா நம்ம போலாம். சரி வா போலாம். எங்க வந்து சேரணுமோ அங்கே வந்து சேர்ந்துட்ட மகனே. நீ முடிவெடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இனி உன் காலை பின்வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாத்தையும் ஆத்தா பாத்துக்குவா. ஒவ்வொரு அடியா எடுத்து வை மகனே. நீ போக வேண்டிய வழிய உன் வாசனையே காட்டி கொடுக்குமா? உன் நினைப்பு என்ன சொல்லுதோ அதே வழியில நட. தொடர்ந்து நடந்து போ. உன் நினைவு உன்னை வரவேற்க காத்து இருக்குது மகளே.
சார் நீங்களா? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? முதல்ல இங்கிருந்து போ. அவன் வர்றதுக்குள்ள இங்க இருந்து ஓடிடு. இல்லன்னா நீ என்ன மாதிரி பைத்தியமாயிருவ. என்ன முறைக்கிற? அந்த பக்கம் போனா புலி, இந்த பக்கம் போனா சிங்கம். நடுவுல மாட்டிக்கிட்டு முழிக்க போறியா? நானும் அப்படித்தான் முழிக்கிறேன். அவன் இங்கதான் இருக்கிறான், எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவனை மீறி யாரு எதுவும் செய்ய முடியாது. போயிரு போயிரு. முதல்ல நான் சொல்றத கேளு. இது எதுவுமே வேண்டாம். போயிரு, அப்படியே போயிரு. எல்லாத்தையும் விட்டுட்டு போயிரு. போயிரு சொல்ல. போ சொல்ல. போடு போடு போயிரு. அப்படியே போயிரு. அப்படியே பார்த்து போயிரு. இந்த பக்கம் வந்துடாத. போயிரு. அம்மா. ஹே வாடி வாடி வா. என்ன மயக்க போட்டுட்டியாமே? அம்மா நான் ரொம்ப பயந்துட்டேன். ஒண்ணும் இல்லம்மா. என்னாச்சு? எதுவும் ஆகல. என்ன ஒண்ணாகலங்கற? சார் என்ன சார் ஆச்சு? பயப்பட ஒண்ணும் இல்லைங்க. பயப்படுற அளவுக்குலாம் எதுவும் நடக்கல. ஆபீஸ் வேலைக்காக ஃபீல்ட் ஒர்க் பண்ணிருக்கா. எங்க பழைய ஃபேக்டரியில எங்க அனுமதி இல்லாம யாரும் போக கூடாதுன்னு சுத்தி எலக்ட்ரிக் ஃபென்சிங் போட்டிருந்தோம். அதை தொட்டு லைட்டா மயக்க போட்டு விழுந்துட்டா. என்ன ஷாக் அடிச்சிருச்சா? ஐயோ மகமாயி, தூக்கி அடிச்சிருக்குமே. சே அது லோ வோல்டேஜ் கரண்ட் தான், தூக்கிலாம் அடிக்காது. அக்கா நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு. அனு கை கொடு. இப்ப எப்படி இருக்கானு? சுத்தி வேலி தான் போட்டிருக்காங்கல்ல, அது உனக்கு கண்ணுக்கு தெரியலையா? அவளுக்கு ஒண்ணும் இல்ல, அவளை ரெஸ்ட் எடுக்க வைங்க போதும். பூர்ணி, அவளை நல்லா செக் பண்ணுடி, என்னாச்சுன்னு பாரு. ஐயோ அம்மா, எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. நீ கொஞ்ச நேரம் பதறாம இரு. உனக்கு எல்லாத்துலயும் விளையாட்டு தாண்டி. ஒரே ஒரு பொண்ணு, உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா ஐயோ அம்மா, மகமாயி என் பொண்ண காப்பாத்துமா. நீ ஆபீஸ்ல உட்கார்ந்து நிம்மதியா வேலை பாக்குறேன்னு நினைச்சா நீ எங்கயோ போய் கரண்ட் சாக்க வாங்கிட்டு வந்திருக்க. ஏன் போறவ என்கிட்ட சொல்லிட்டு போக கூடாதா? ஐயோ சாரி சார், சத்தம் போட்டு பேசிட்டேன். ஐயோ நின்னுட்டே இருக்கீங்களே, தோ ஸ்டூல் எடுத்துட்டு வரேன். இட்ஸ் ஓகே, பரவாயில்லை. சரி இருங்க, தண்ணியாவது குடுங்க. அனு இரு, பிரஷர் செக் பண்ணலாம். சித்தி, எனக்கு ஒண்ணும் இல்ல. அப்படியே பிரஷர் எல்லாம் செக் பண்ணணும். ஏன் இவ்வளவு சத்தமா பேசுற? மெதுவா பேசு. சித்தி, நான் தான் சொல்றேன்ல, எனக்கு ஒண்ணும் இல்லன்னு. அனு, யூ காம் டவுன். அவங்க நிம்மதிக்கு அவங்க செய்யட்டும்.
யாரா இருந்தாலும் இப்படி ஒரு நியூஸ் கேட்டா பயப்பட தான் செய்வாங்க. என்ன இவ்ளோ நேரம் பாக்குற? எதுவா இருந்தாலும் மறைக்காம சொல்லுடி. ஏமா இப்படி? பூர்ணி பாருடி பாருடி எப்படி கோவப்படுறான்னு. ரத்த கொதிப்புன்னு நினைக்கிறேன். ஒரு தடவை ஷாக் அடிச்சா ரத்த கொதிப்பெல்லாம் வருமாடி? அம்மா மகமாயி, இது என்ன சோதனை? என் பொண்ணுக்கு இப்படி எல்லாம் வந்திருக்கே. ஷூ. ஏண்டி எவ்வளவு நேரம் தான் செக் பண்ணுவ? என்னன்னு சொல்லி தொலையேன். அக்கா செக் பண்ண வேண்டாமா? பயப்பட ஒண்ணும் இல்ல. பிபி கம்மியா இருக்கு, அதான் அவன் மயக்கம் போட்டு விழுந்திருக்கா. ஏண்டி ரத்த கொதிப்பு ஜாஸ்தியா இருக்குன்னு பார்த்தா கம்மியா இருக்குன்னு சொல்ற. கம்மியா இருந்தாலும் மயக்கம்லாம் வருமா? ஐயோ அக்கா, எதுக்கு நீ எலக்ட்ரிக் பென்சினை தொட போன? எலக்ட்ரிக் பென்சிங்கா? நான் எப்போ அதை தொட்டேன்? ஏன்? வாயை திறந்து சொல்லு, இந்த பூவை இங்க கொண்டு வந்து வச்சது யாரு? ஏன் சூர்யா சருக்கு இந்த பூவை பிடிக்கல? இந்த பூவை பார்த்ததும் ஏன் அவ்வளோ கோவம் வந்துச்சு? ஒரு பூவால ஒரு ஆளுக்கு அவ்வளோ கோவம் வருமா? சரி, சூர்யா சருக்கு பிடிக்காத பூ நமக்கு மட்டும் எதுக்கு? ஆத்தா வரா, ஆத்தா மகமாயி வரா. வித மரமாகி மொட்டாகி பூவாகி அந்த பூ உன் கைக்கு வந்தாச்சு மகளே. வாங்க வாங்க. என்னம்மா வரும்போதே பூவை பத்தி பேசிட்டு வரீங்க? உன் பேரே பூதான புஷ்பா. உன் வீட்ல பூ பூக்குற நேரம் வந்தாச்சு. அப்படின்னா நல்லது நடக்கும்னு சொல்றீங்களாம்மா? நடக்க இருக்கிறது நடந்தே ஆகும். பூ தலைக்கு ஏற நேரம் வந்தாச்சு புஷ்பா. உன் பொண்ணு கல்யாணத்துக்கு தயாராகிட்டா. எப்ப வேணாலும் அந்த முகூர்த்த நேரம் வந்துடும். உன் பொண்ண மருமகளா மாத்த ஒரு வீடே மண்டபமா மாறப்போகுது புஷ்பா. அம்மா, எவ்வளவு சந்தோஷமான விஷயத்த சொல்லிருக்கீங்க. ரொம்ப நன்றிமா. ஆத்தா மகமாயி. நல்ல காரியத்துக்கு நீ முதல்ல தயாராகு மகளே. என்ன இவ்வளவு தூரம்? என்ன பங்கஜ், எப்படி இருக்கீங்க? என்ன சொன்னாலும் கேட்க மாட்டீங்களா? என்னாச்சு பங்கஜ்? நானே சொல்றேன் சார். நேத்து ரோந்துக்கு போன எங்க கான்ஸ்டபிள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாரு. உங்க பழைய ஃபேக்டரியில ஏதோ எரிஞ்சு சாம்பலா இருக்கான். ஃபயரா? எங்க ஃபேக்டரியிலயா? உங்களுக்கு தெரியாது சார், ஆனா பங்கஜுக்கு எல்லாமே தெரியும். நான் படிச்சு சொல்லிட்டேன் அந்த ஏரியாக்குள்ள போகாதீங்கன்னு. ஆனா பங்கஜ் கேட்கவே மாட்டேங்கிறாரு சார். நேத்து அவரோட இடத்த அவரே எரிக்க ட்ரை பண்ணதா கான்ஸ்டபிள் ஃபீல் பண்ணிருக்காரு. எங்க இடத்த நாங்க ஏன் சார் எரிக்கணும், அதுவும் 20 வருஷம் கழிச்சு? யாருக்கு தெரியும் பங்கஜ் சார், நீங்க வேற ஏதாவது பிளான் பண்ணிருக்கலாம், ஏதாவது லாஜிக்கா செய்யலாம் நினைச்சிருக்கலாம். சொல்லுங்க பங்கஜ் சார், ஏன் அப்படி செய்ய ட்ரை பண்ணீங்க? அங்கே ஒரு சின்ன ஆக்சிடென்ட் சார். உள்ளேயே போக கூடாத இடம், அங்க எப்படி ஆக்சிடென்ட் நடக்கும்? பங்கஜ் சார் என்ன சொல்றாரு? அங்க என்னதான் நடந்தது? ஒண்ணும் இல்ல சார், தேவையில்லாத சில குப்பைகள்லாம் எடுத்து எரிச்சேன், அதான் அப்படி சொல்றாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியா சொல்றீங்க பங்கஜ். நான் உங்களை எத்தனையோ தடவை வார்ன் பண்ணிட்டேன். இப்படி நீங்க அத்துமீறி நடந்துக்கிட்டீங்கன்னா என்னால ஹெல்ப் பண்ணவே முடியாது. சாரி சார். பங்கஜுக்கு பதிலா நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். இட்ஸ் ஓகே சார். உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். சீரியஸ்னஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. பங்கஜ், இவ்வளவு சொன்ன பிறகும் நீங்க இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஏரியா போனீங்கன்னா கோர்ட்ல பர்மிஷன் வாங்கி அந்த இடத்த எங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதை தவிர வேற வழியே இல்லை. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். என்ன பண்ண பங்கஜ்? ஒண்ணும் இல்ல சூர்யா, அணு அங்க வருவான்னு தோணுச்சு, லேசா பயன்படுத்தலான்னு தான் கொளுத்தி விட்டேன். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? அப்ப அதை பார்த்து தான் அணு பயந்துட்டாளா? அதனாலதான் மயக்கம் போட்டு விழுந்துட்டாளா? நான்சென்ஸ். டேய், நீ பைத்தியம்னு சொன்ன உடனே தான் ஞாபகம் வருது.
எதிர்பார்க்காம அந்த பைத்தியக்காரன் அங்க வந்துட்டான். வாட்? எந்த பைத்தியக்காரன்? அதான் உன்னை கடவுள் கடவுள்னு சொல்லிட்டு போனானே அவன்தான். அவன் ஏன் அங்க வந்தான்? அதை என்கிட்ட கேட்டா? சரி விடு சூர்யா. இதுக்கோ வந்தான், வந்து அணுவை மிரட்டினா, அவளும் பயந்து ஓடினா, விஷயம் முடிஞ்சது. ஏன் இப்படி எல்லாம் பண்ற பங்கஜ்? ஓகே, போனது போகட்டும். இனிமே என் நாலேஜ் இல்லாம அந்த இடத்துக்கு போகாத பங்கஜ். திஸ் இஸ் மை லாஸ்ட் வார்னிங். சும்மா எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம்னு சொல்லாத சூர்யா. நீ அணுக்கிட்ட எல்லாத்தையும் சொல்ல போறேங்கிறதுனாலதான் இவ்வளவு பிரச்சனையும். பழைய ஃபேக்டரி பத்தி அணுக்கு தெரியாம இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது. நீ ஒரு தடவை ஃபேக்டரி பத்தி லைட்டா சொன்னதுக்காகவே அவ கியூரியாசிட்டின்னு எல்லாரையும் தொலைச்சி எடுத்துட்டா. கரெக்ட் பங்கஜ், இப்பதான் புரியுது. அணு அந்த இடத்த தேடி போற மாதிரி நான் வச்சிருக்க கூடாது. நானே எல்லாத்தையும் சொல்லிருக்கணும். சொல்லிருந்தா இவ்வளவு ப்ராப்ளம் வந்திருக்காது. தேங்க்ஸ் பங்கஜ். என்னங்க சார்? டீ எப்படி சார் இருக்கு? என்னாச்சு சார்? எனக்கு நீ ரொம்ப முக்கியம் அணு. ஏன் சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? உட்கார அணு. பரவாயில்ல சார். ப்ளீஸ் உட்கார. சார், நான் தான் சொல்றேன்ல, நேத்தே நான் நார்மல் ஆயிட்டேன். நோ வரி சார். நான் இன்னும் நார்மல் ஆகல அணு. ஏன் உனக்கு இந்த அவசரம்? திரும்ப திரும்ப அவசரம்னு சொல்லாதீங்க சார். நான் ரொம்ப நாளா காத்துட்டு இருக்கேன். ஐ மீன், பழைய ஃபேக்டரிக்கு கூட்டிட்டு போவீங்கன்னு ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சார். இனிமே நீ காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அணு. நம்ம காத்துட்டு இருந்தது ஒரு முடிவுக்கு வரப்போகுது. எஸ் அனு, எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். எத்தனை நாள் காத்துட்டு இருந்துட்ட? இன்னும் ஒரு நாள். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் காத்துட்டு, நாளைக்கு நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறேன். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள். தமிழ் வருஷ பிறப்பு மட்டும் இல்ல அனு, அதை விட முக்கியமான நாள். இன்னைக்கு நாம சந்திக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இருக்கு. இந்த லெட்டரை பார்த்த உடனே கார்ல கிளம்பி வா. உனக்காக காத்திருப்பேன். என்றும் உன் நம்பிக்கையுள்ள சூரிய பிரகாஷ். அம்மா, சூர்யா சார் வர சொல்லிருக்காங்களாம்மா. ஆபீஸ்ல ஏதோ முக்கியமான வேலையா. நான் போயிட்டு வந்துடுறேம்மா. தமிழ் வருஷ பருப்பும் பாதுமா. ஆபீஸ்ல என்னடி முக்கியமான வேலை? அப்படி என்னடி ஆபீஸ் இது? அதாம்மா எனக்கும் தெரியல. ஏதாவது இம்பார்ட்டன்டான விஷயமா இருக்கலாம். இல்லைன்னா இப்படி திடீர்னு வர சொல்ல மாட்டாங்க. என்ன அனுமா, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? முக்கியமான வேலை இல்லாம கார் அனுப்பி வர சொல்லிருக்க மாட்டாங்கப்பா. ஓ, காரே அனுப்பிச்சிட்டாங்களா? அது என்ன உங்க ஆபீஸ்ல இதெல்லாம் முதல் நாளே பிளான் பண்ண மாட்டாங்களா? திடீர்னு தான் இப்படி ஒரு அர்ஜென்ட் ஒர்க் இருக்குன்னு சொல்லுவாங்களா என்ன? புரிஞ்சிக்கவே முடியல. வினோதமா இருக்கும் ஆபீஸ். வேணா நான் சூர்யா சாருக்கு ஃபோன் பண்ணி பேசவா? உடனே ஆரம்பிக்காத சுப்பு. அவ பெரிய பொறுப்புல இருக்கா. போயிட்டு வரட்டுமே. ஏய், என்ன நீ தானே இப்ப அவளுக்கு கேள்வி கேட்ட, என்ன வருஷ பொறுப்பு அதுவும் ஆபீஸ்னு? இப்ப அப்படியே மாத்தி பேசுற. நான் எங்க மாத்தி பேசுனேன்? தமிழ் வருஷ பருப்புமா என்ன வேலைன்னு கேளு. அதுக்குள்ள சூர்யா சாருக்கு போன் போடுறேன்னு சொல்ற. அததான் வேணான்னு. சரி, கிளம்பணும். சரிம்மா, நான் ட்ரெஸ் மாத்திட்டு கிளம்புறேன். எதுக்குடி ட்ரெஸ் மாத்துற? இந்த ட்ரெஸ் நல்லா தானே இருக்கு. இதுல போ, இது புதுசு தானே. இல்லம்மா, நான் வேற ட்ரெஸ் மாத்திக்கிறேன். ஏய், என்ன ஆச்சு இவளுக்கு?